வெல்கம் டு கணினி ஆகா. நம்ம இந்த செஷனில் போஸ்ட்ஃபிக்ஸ் இன்ஸ்டலேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட்ஃபிக்ஸை இன்ஸ்டலேஷன் பண்ணுறேன். எம் இன்ஸ்டால் போஸ்ட்ஃபிக்ஸ், தட் இஸ் எஸ்எம்டிபி சர்வர். ஓகே, ஒரு மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு எஸ்எம்டிபி சர்வர் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், மெயிலை சென்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் அதுக்குள்ள எஸ்எம்டிபி சர்வர் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்ஃபிக்ஸ், அதை தான் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் போஸ்ட்ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. சப்போஸ் நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஸ்டலேஷன் பண்ண வேண்டியது இன்ஸ்டால் போஸ்ட்ஃபிக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறோம். சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் ரன்னிங்கில் இருக்கா அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், செக் பண்ணுறோம். ஓகே, இதோட சர்வீஸ் நேம் என்ன, போஸ்ட்ஃபிக்ஸ். ஸோ உங்களுக்கு ரன்னிங்கில் தான் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது எந்த போர்ட்டில் ரன் ஆகும், உங்களுக்கு 25 போர்ட்டில் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை போர்ட்லாம் வந்து ரன் ஆகிறதுக்கு நம்ம பார்க்கணுன்னா என்ன கமாண்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அப்பாச்சிலலாம் அப்பாச்சி வெப் சர்வர் லேண்ட் பண்ணும்போது பார்த்துருக்கோம். நெட் ஸ்டாட்னு ஒரு கமாண்ட். சரிங்களா? அது போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அட்ரஸ் போர்ட்லாம் வந்து லிசனிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? நெட் ஸ்டாட்டு -LTN. ஸோ போர்ட் நம்பர் எல்லாம் எந்தெந்த போர்ட்டில் லிசன் ஆகிட்டுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 25 லிசன் போர்ட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? அப்புறம் 443 இருக்குது, 80 இருக்குது. ஓகே ஓகே ஸோ இதே இது வந்து அது எந்த சர்வீஸ்க்கு வந்து அந்த போர்ட் நம்பர் வந்து லிசன் ஆகிட்டு நம்ம செக் பண்ணோம்னா என்ன பண்ணணும், கூட ஒரு சுவிட்ச் வந்து இது பண்ணணும். பின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ அந்த ப்ரோக்ராம் சர்வீஸோட நேம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இப்போ 25 பார்த்தீங்கன்னா மாஸ்டர்னு ஒரு இதுக்கு வந்து இதாகிருக்கு. ஓகே, எஸ்எம்டிபின்னு இல்லை, அதில் 1085 பிஐடிங்கிறது வந்து ப்ராசஸ் ஐடி நம்பர். சரிங்களா? இப்போ பிஎஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங்க்கு வந்து ஒரு ஐடி வந்து கிரியேட் ஆகிருக்கு. அந்த ஐடி தான் வந்து உங்களுக்கு 1085 மாஸ்டருங்கிறதுல வந்து 25 வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்து HTTPD SSHD, ஸோ 80 அதுக்கெலாம் வந்து HTTPடியில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஸோ அப்போ போர்ட் நம்பர்லாம் நம்ம செக் பண்ணணும்னா நெட் ஸ்டாட்டுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் போர்ட் லிசன் ஆகிட்டு இருக்கா என்னங்கிறது, போர்ட் லிசன் ஆனால் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகலை, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ சர்வீஸ் ஏதாவது ப்ராப்ளம் தான் உங்களுக்கு நெட் ஸ்டேட்டஸில் வந்து உங்களுக்கு போர்ட் லிசனிங் காட்டாது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து போர்ட் லிசனிங்கில் இருந்துக்குன்னா உங்களுக்கு பார்க்கணுன்னா நெட் ஸ்டாட் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம போஸ்ட்ஃபிக்ஸை எப்படி பேசிக் கான்ஃபிகரேஷன் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். ஓகே, 25 போர்ட் எதில் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் ரன் ஆகுது. 127.0.0.125ங்கிறது வந்து உங்களுக்கு மாஸ்டர்னு ஒரு இதில் அது ரன் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் உங்களுக்கு இதாகிருக்கு. சரிங்களா? டிசிபி ஐபி வெர்ஷன் 4ல். ஓகே, ஸோ லோக்கல் தான், லோக்கலாக தான் நம்ம மெயில் சர்வர் வந்து செக் பண்ண போகிறோம். சரிங்களா? லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம மெயில் செக் பண்ணுறது எல்லாமே, மெயில் சர்வர் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் லேன் நெட்ஒர்க்கில் தான் செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ 25 போட்டு உங்களுக்கு லிசனாக இருக்குது. ஓகே, ஸோ எஸ்எம்டிபினா உங்களுக்கு எம்டிஎஸ் சர்வர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட். சரிங்களா? ஸோ ஆல்டர்னேட்டிவ்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் சென்ட் மெயில், ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இதில் லிஸ்ட்டில் காட்டும் உங்களுக்கு. சரிங்களா? ஆல்டர்னேட்டிவ்ஸ் -MT டிஸ்பிளே MTA. ஓகே, ஆல்டர்னேட்டிவ்ஸ் -display ஓகே MTA. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் ஸ்டேட்டஸ் வந்து ஆட்டோவில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்ட் மெயில் உங்களுக்கு இதாக இருக்குது. சரிங்களா? இன்க்ளூசிவாக சென்ட் மெயில். ஓகே ஓகே ஸோ ஆல்டர்னேட்டிவ் எம்டிஏ செக் பண்ணோன்னா இந்த கமாண்ட் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா லோக்கலாக வந்து மெயில் வந்து இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் நம்ம வந்து ஐபி பைண்ட் ஆகிருக்கு. ஸோ லோக்கலில் வந்து மெயில் வந்து எப்படி சென்ட் ஆகுது ரிசீவ் ஆகிறத பற்றி நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு மெயில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயில்ங்கிற ஒரு
கமாண்ட் இல்லை நமக்கு. சரிங்களா, மெயில் கியூ தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ லோக்கலாக நம்ம ஒரு கிளைண்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணணும். ஸோ மட்டும் ஒரு கிளைண்ட் இருக்குது. நம்ம அது இல்லாமல் லோக்கலாக செக் பண்ணுறதுக்கு மெயில் எக்ஸ்னு ஒரு டூல் இருக்குது. சரிங்களா, அதை நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். அப்படின்னா தான் அந்த மெயில் கமாண்ட்லாம் நம்ம வச்சு செக் பண்ண முடியும். மெயில் சென்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். சரிங்களா, அதுக்கு நம்ம என்ன கமாண்ட், என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெயில் எக்ஸ்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, மெயில் இன்ஸ்டால் மெயில் எக்ஸ். ஓகே ஓகே, ஸோ இப்போ நீங்கள் மெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ ரூட்டுக்கு கரண்ட்டாக எந்த மெயிலுமே இல்லை உங்களுக்கு. சரிங்களா, நான் என்ன பண்ணுறேன், ரூட்டுக்கு ஒரு மெயில் வந்து லோக்கலாக சென்ட் பண்ணுறேன். அதுக்கு மெயில் ரூட்டு, சப்ஜெக்ட் வந்து டெஸ்டிங் மெயில் ஃபார் ரூட் அப்படின்னு கொடுக்குறேன். சப்ஜெக்ட் ஏதோ திஸ் இஸ் டெஸ்ட் மெயில், this is test mail for root server 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டெஸ்டிங்காக கொடுக்குறேன். ஓகே ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு மெயில் எல்லாம் ஃபுல்லாக இது பண்ணிட்டோம், டைப் பண்ணிட்டோம். எக்ஸிட் ஆகிறதுக்கு டாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் மெயில் போட்டிங்கன்னா ஒரு மெயில் வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், ரிசீவ் ஆகிருக்கும். லோக்கல்லையே வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அதை ரீட் பண்ணோன்னா ஒன்றை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் சர்வர் 1 டாட் இங்கேருந்து தான் வந்திருக்கு, KTech.com வந்து இதாகிருக்கு. சரிங்களா, 2 வந்து ஃப்ரம்மும் அதே தான், 2வும் அதே தான். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் மெயில் ரூட்டு, கண்டென்ட் வந்து உங்களுக்கு திஸ் இஸ் டெஸ்ட் மெயில் ஃபார் தி ரூட் சர்வர் 1. சரிங்களா, அதில் கியூ இது பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடலாம். ஓகே ஓகே, ஸோ இந்த என்வரன்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், சர்வர் 1 3 சர்வர் வச்சு டெஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ இன்னொரு சர்வர் 2 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே போகிறேன். ஸோ இங்கே இருந்துட்டு நம்ம ஒரு மெயில் வந்து சர்வர் 1க்கு சென்ட் பண்ணி ரிசீவ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதோட ஹோஸ்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா server2.ktech.vm. ஓகே, ஸோ இதுலேயும் நீங்கள் மெயில் கமாண்ட் இருக்கா பாருங்கள், இல்லை. ஸோ அப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும், மெயில் எக்ஸ் கமாண்ட் வந்து மெயில் எக்ஸ் பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால், ஏன்னா லோக்கலாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மெயிலுங்கிற கமாண்ட் இருந்தால் தான் நம்ம செக் பண்ண முடியும், சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ண முடியும். அப்போ அந்த மெயில் கமாண்ட் ரன்னாக வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், மெயில் எக்ஸ்ங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, மெயில் எக்ஸ். ஓகே, ஸோ மெயில் எக்ஸ் பேக்கேஜ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, கண்ட்ரோல் எல் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மெயில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயிலுங்கிற கமாண்ட் இருக்கும். சரிங்களா, ஸோ மெயில். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், சர்வர் 2ல் இருக்க ரூட்டுக்கு ஒரு மெசேஜ் வந்து டெஸ்ட் பண்ணுறேன். டெஸ்ட் ஃபார் ரூட்டு, இது வந்து சர்வர் 2. ஓகே, அதே மாதிரி திஸ் இஸ் டெஸ்ட் மெசேஜ் ஃபார் சர்வர் 2. குயிட் அதுக்கு என்ன சொல்லியிருந்தோம், டாட். நீங்கள் எல்லாம் டைப் பண்ணிவிட்டு டாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு இதாகிடும். கண்ட்ரோல் எல் போட்டுக்கிறேன். ஸோ அகைன் போயிட்டு மெயில் இது பண்ணி இப்போ ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். உங்களுக்கு லோக்கல்லே வந்து ரூட் யூஸருக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கும். 1 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், மெசேஜ் வந்து உங்களுக்கு இதாகிருக்கும். ஓகே ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கியூ கொடுத்து வெளியே வந்துக்கிறேன். கண்ட்ரோல் எல். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த தடவை நான் என்ன பண்ணுறேன்னா சர்வர் 1ல் இருக்க ரூட்டுக்கு இங்கேருந்து மெயில் பண்ணுறேன், சென்ட் பண்ணுறேன். மெயில் வந்து ஒரு மெயில் வந்து என்ன பண்ணுறேன், சர்வர் 1க்கு இருக்கிற ரூட் அட்ரஸ்க்கு ரூட் யூஸருக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணணும், மெயில் ரூட் அட் சர்வர் 1 டாட் என்ன டொமைன் KTech.vm. ஓகே ஓகே, சப்ஜெக்ட் டெஸ்ட் ஃபார் ரிமோட், ஏன்னா ரிமோட் இன்னொரு சர்வர் இருந்தால் ரிமோட் அது. சரிங்களா, ஸோ லோக்கலாக செக் பண்ணல, ரிமோட் ரூட் யூஸர் எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா,
remote root user from server 1. Testing for remote. Okay, remote server 1 root user. ஸோ இந்த மெயில் வந்து அங்கே சென்ட் ஆகுதான்னு இப்போ செக் பண்ணணும். ஓகே, இப்போ இங்கேருந்து சர்வர் 2லேருந்து சர்வர் 1க்கு வந்து மெயில் சென்ட் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணணும். டாட் வச்சிடுறேன். இப்போ நீங்கள் மெயில் போட்டு பார்த்தீங்கன்னா undelivered returned sender உங்களுக்கு வந்தது. மெயில் இங்கேயே வந்து ரிட்டர்ன் ஆகிரும், சென்ட் ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து எது வழியாக போகணும், டிஎன்எஸ் சர்வர் வழியாக தான் நமக்கு போகணும். ஸோ இங்கே ரெண்டு இது இல்லாதனால உங்களுக்கு என்ன ஆகுது, மெயில் வந்து சென்ட் ஆகலை, உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் செக் பண்ணணும்னா லாக் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எங்கன்னா டெய்ல் ஐஃபன் வேர் லாக் எங்கே இருக்கும், மெயில் லாகில் இருக்கும். உங்களுக்கு லாகில் மெயில் லாகில் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் உங்களுக்கு எல்லா ஸ்டேட்டஸுமே இருக்கும். உங்களுக்கு சர்வர் 2 பவுன்ஸ் காட்டுது பாருங்கள், உங்களுக்கு இதாக இருக்கா. ஸோ இதில் வந்து சர்வர் 2 போஸ்ட்ஃபிக்ஸு எஸ்எம்டிபி நேம் வந்து சர்வர் 1லேருந்து நமக்கு என்ன ஆகுது, இதாகுது ஹோஸ்ட் நாட் ஃபவுண்டு. ஏன்னா நமக்கு அட்ரஸ் இல்லைனால என்ன ஆகுது, ஹோஸ்ட் நாட் ஃபவுண்டு. ஸோ மெசேஜ் வந்து உங்களுக்கு பவுன்ஸ், ஹோஸ்ட் டொமைன் நேம் நாட் ஃபவுண்டு, சர்வீஸ் எரர். ஓகே, அதே மாதிரி சர்வர் எங்கேருந்து இது ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வர் 1க்கு தான் வந்து 2 போகுது, 2 அட்ரஸ். ஃப்ரம் அட்ரஸ் வந்து சர்வர் 2 அட்ரஸ் வந்து சர்வர் 1. ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது, பவுன்ஸ். எங்கே பவுன்ஸ் ஆயிடுது, நம்ம சர்வர் 2க்கே திருப்பி பவுன்ஸ் ஆயிடுது. ஏன்னா டொமைன் நேம் நாட் ஃபவுண்டு. சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு என்ன செய்யுது, மெயில் வந்து சென்ட் ஆகலை, ரிட்டர்ன் ஆகி திருப்பி சர்வர் 2க்கே வந்து உங்களுக்கு பவுன்ஸ் ஆயிடும். ஓகே, ஸோ லாக் வந்து நீங்கள் செக் பண்ணணும்னா இப்படி தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இது வந்து நீங்கள் க்ரப்பு போட்டு ஃபில்டர் பண்ணியும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஓகே ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜஸ்ட்டு லோக்கலாக ஒரு மெயில் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணி செக் பண்ணியிருக்கோம். ரிமோட்டாக நம்ம வந்து சென்ட் பண்ணால் என்ன ஆகுது, உங்களுக்கு டிஎன்எஸ் சர்வர் டொமைன் நேம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயில் வந்து பவுன்ஸ் ஆயிடுது. ஓகே, ஸோ இப்போ இது பேசிக் கான்ஃபிகரேஷன் தான் பற்றி செக் பண்ணியிருக்கோம். டீட்டெயில் கான்ஃபிகரேஷன் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.